ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அம்மா ஊருக்கு போகக்கூடிய டைம் எடுத்த வீடியோ தான் இது. அம்மா கையில் இருந்த கம்பு கூட பார்த்தீங்கன்னா தெரியும். செடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து அம்மா எடுத்துகிட்டு வருவாங்க, நான் இங்கேருந்து கொடுத்து விடுறதும். அம்மா போனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீலாக இருந்துச்சு. பஸ் ஏற்றி விட்டதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறுநாளைக்கு பையனுக்கு ஜுரம் வந்துருச்சு. சரி, மாடித்தோட்டம் இருக்கனால நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பாருங்களேன். இந்த முருங்கைக்கீரை ஒரு 4-5 கொத்து நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். என்ன பண்ண போகிறேன்னா, நான் என் பையனுக்கு கஞ்சி வைக்க கொடுக்க போகிறேன். அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. சரி, சாப்பாடு எதுவும் சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு கஞ்சியாக பண்ணி கொடுத்தா கொஞ்சம் குடிப்பானேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் தான் இந்த முருங்கைக்கீரை போட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் சிறுபயிரெல்லாம் போட்டு நாங்கள் பண்ணுவோம். எங்கள் ஊர்லலாம் ஜுரம் வந்துச்சுன்னா இப்படி ஒரு பயிர் கஞ்சியை வச்சு கொடுத்துருவோம். அதுதான் நாங்கள் குடிப்போம். அதுவும் எனர்ஜியாக இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கனால ஈஸியாக குடிக்கவும் முடியும். அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டான பயிறு கஞ்சி ரெடி ஆயிரும். அந்த தண்டை கூட நான் வேஸ்ட் பண்ணலைங்க, அதை தான் போட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். அது பாருங்கள், லாஸ்ட் இப்படி தான் இருக்கும் பயிறு கஞ்சி. என் பையன் கொஞ்சம் குடித்தேன், எனர்ஜியாகவும் இருந்துக்கிட்டு